ஆபத்தான நிலையில் இடிந்து விழும் சூழலில் இருக்கும் பள்ளிக்கூடத்தால் மாணவர்கள் அச்சத்துடன் பள்ளிக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனந்தி, அது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வெள்ளாளப்பட்டி பேரூராட்சி உள்ளது. இங்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு வரும் அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஒன்று உள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் தற்போது மேற்கூரை பெயர்ந்து கம்பியில் நீட்டிக்கொண்டு ஆபத்தான நிலையில் சுற்றுச்சூழல் இடிந்துவிடும் அபாயத்தில் இருக்கின்றது. தொடர்ந்து எண்ணற்ற பள்ளி மாணவர்கள் படித்து வரும் நிலையில் இந்த சேதமடைந்த சுவரை சீரமைக்க கோரி மாவட்ட நிர்வாகத்தின் அதிக முறை கோரிக்கை வைத்தும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்காததால் தொடர்ந்து இந்த மாணவர்கள் பெரும் அச்சத்திலேயே பள்ளிக்கு வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனந்தி, இதனால் தொடர்ந்து இப்ப வீடியோ காட்சியிலும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த பள்ளி கட்டிடம் என்பது தொடர்ந்து இடிந்து விழும் சூழலில் பள்ளி மாணவர்கள் உள்ளே உட்கார்ந்து பயிலக்கூடிய நிலையில் தற்போது பயத்துடன் ஒரு அச்சத்துடன் அந்த பயிலும் நிலை தான் ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இதை சீர் செய்து கொடுக்க வேண்டும் என அதை ஒரு பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனந்தி, அரசு பள்ளியின் அவலநிலை குறித்து பெற்றோர் அளிக்கும் பேட்டியை தற்போது பார்க்கலாம். நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படித்தேன். இன்னும் என் பையன் இங்கே தான் 4ஆவது படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் கட்டணம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. எல்லா கட்டணமே டேமேஜாக தான் இருக்குது. இப்போ தான் சமீபத்தில் ஒரு கட்டணம் தான் புதுசாக கட்டினாங்க. நான் இங்கே பூரா பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர் எதுவுமே நல்லா இல்லை. காம்பவுண்டு சுவர் இல்லை. அதனால் பூரா பூச்சிகள்லாம் அதிகமான பாம்பு பூச்சி எல்லாமே உள்ளே வந்து கிளாஸ் ரூமில் வந்துடுது உள்ளே. அதனால் அதை மராமத்து செஞ்சு நல்லபடியாக ஒரு புது கட்டணம் கட்டி கொடுக்குமாறு மக்கள் சார்பாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். கழிப்பற வசதி சுத்தமாக இல்லை. அதை கண்டிப்பாக கழிப்பற வசதி மாணவர்களுக்கும் இல்லை, ஆசிரியர்களுக்கும் ஒழுங்கான கழிப்பற வசதி இல்லை. அதை உடனே செஞ்சு தருமாறு தமிழக அரசுக்கு மக்கள் சார்பாக வேண்டுகோள் வச்சுக்கிறோம். அது நிறையா கோரிக்கைகள் வச்சுருக்கோம். இன்னும் அது ஒன்றும் செய்யலை. செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அதுக்கு ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்கள் மக்கள் எல்லாமே திரட்டி பசுமரல் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய ரெடியாக இருக்கிறோம்.